தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் சிவேல் வீரவேல் அப்படின்றது ஏதாவது புரியுதா? மித்ரோன் மாதிரி இருக்குது முத்துராம் அப்படின்றது. முத்துராமலிங்கம்ன்ற வார்த்தையே சொல்ல தெரியாத உனக்கு மதுரையில் மேடை எதற்கு? பாஜக என்று வந்தால் கம் என்றும் இருக்கும் காரணத்தால் கட்சியை ஜம் என்று அவர் ஜாலியா நடத்துவார். தொண்டர்கள் தான் இப்படி அறிவாலயத்திற்கு யார் வேண்டாலும் போகலாம், இது யார் வேண்டுமானாலும் அறிவாலயம் போகலாம் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமியும் கிளம்பி வந்து அறிவாலய வாசல் நின்று இந்த இலவு காத்த கிளிக்கு வாராது வந்த மாமணியாக மேலே பறந்த இன்னொரு கிளி ஒரு பழத்தை போட்டுட்டு போனேன். மாம்பழம் தனியாக மாங்கொட்டை தனியாக கலன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயா ஆஸ்பத்திரி போங்க. காட்சியில வந்து திருப்பரங்குன்றமா தான் இருக்கு, சிக்கந்தர் தர்கா மேல இருக்கு. தமிழர்களை எப்படியாவது மதவாத கலவரத்திற்குள் ஈடுபடுத்தி விட வேண்டும் என்பது இவர்களுடைய செயல் திட்டம். முருகனிடமிருந்து வேல் கடன் வாங்கிவிட்டு வந்திருக்கிறார். எல்முருகனாலேயே தேர்தலில் ஜெயிக்க முடியல. இந்த கூட்டணி என்னன்னா 9 வருஷமா ஒன்னா சுத்துறாங்க. அதுதான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். எடப்பாடி எப்படிப்பட்ட கட்டப்பா என்றால் கத்தி எடுத்து குத்துவதற்கு பின்னாடி கட்டிருக்கிற டைம் பாம் அவருக்கு தெரியல. நம்பர் ஆஃப் சீட்டை வச்சு இந்த கூட்டணியை உடைக்க முடியும்னு எடப்பாடி நம்புகிறார் என்றால் அவரை விட பெரிய முட்டாள் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க முடியாது. ஏன்னா மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். யூடியூப், டிவி விவாதங்கள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள்னு தொடர்ந்து அரசியல் தளத்தில் இயங்கிட்டு வர ஊடகவியலாளர் இந்திரகுமார் தெரடி இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூவில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பதவி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு அவரே சொல்கிறாரு, கூட்டணி பலம் தான் அதுக்கான காரணம் நம்ம வெற்றிக்குன்னு மதுரை பொதுக்குழுவில் பேசுகிறாரு. இப்போ தேர்தல் வரத்துக்கான காலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும்போதே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போயே தினம் தினம் நியூஸ்கள், அப்டேட்டுகள் இங்கேருந்து கூட்டணியில் முருகன் வந்து சொல்கிறாரு, அங்கேருந்து முக்கியமான கட்சி இங்கே வரப்போகுது அப்படிங்கிறாரு. வைகை செல்வன் திருமாவளவனை மீட் பண்ணி சொல்கிறாரு, அதிமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படிங்கிறாரு. விஜய்கிட்ட வந்து கம்யூனிஸ்டுகள் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னமும் பாஜக கூட்டணிங்கிறது முழுமையடையாத கூட்டணி, அதாவது கூட்டணின்னு அறிவிச்சாலும் கூட்டணி இருக்குமா இல்லையானே அதிமுகவும் தெரியல, பாஜகவும் தெரியல. இந்த கூட்டணி கணக்குகள் என்ன ஆகும்? எத்தனை முனை போட்டியாக இருக்க போகுது? இலவு காத்த கிளின்னு ஒரு கிளி இருந்துச்சான். அந்த காய் பழுக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த கிளிக்கு ஒரு நாள் அந்த காய் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சா வந்த உடனே ஐயோ பழம் வரும்னு காத்திருந்தமே அப்படின்னு நெஞ்சில குத்தி 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 செத்து போச்சு. அந்த மாதிரி நிலைமையில எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இருக்கிறார். அந்த இலவு காத்த கிளிக்கு வாராது வந்த மாமணியாக மேலே பறந்த இன்னொரு கிளி ஒரு பழத்தை போட்டுட்டு போனது. அந்த பழத்தையும் ஆளுக்கு பாதியா பிச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து மாம்பழம் தனியாக மாங்கொட்டை தனியாக கலன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம் டெய்லி இன்னைக்கு எனக்கு பிபி வருது, மறுநாள் வந்து எனக்கு சுகர் ஏறிடுச்சு, எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயா ஆஸ்பத்திரி போங்க. இதெல்லாம் பத்திரிகையில சொல்றது இல்ல, டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டியது. அப்படிதான் இருக்கு அவருடைய நிலைமை. பாவமா இருக்கு அப்படின்னா தொண்டர்களுக்கு. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் எம்எல்ஏக்களுக்காக கூட்டு பிரார்த்தனை. அதாவது ஒரு கட்சியில 2 எம்எல்ஏவுக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் இவர் கூட்டம் வச்சிருக்காரு. ஒன்று கூட்டத்துக்கு போகணும், இல்லைன்னா தோட்டத்துக்கு போகணும். கூட்டத்துக்கு போனா தோட்டத்தில் குத்துவான், தோட்டத்துக்கு போனா கூட்டத்தில் குத்துவான். எங்க போறதுன்னு தெரியாம நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்டா, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அது எப்படின்றீங்க? வீல் சேர்ல உட்காந்துட்டு அம்மா முடியல. ஜிகே மணியெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, அடேங்கப்பா உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஜிகே மணி சார் மற்றும் அருள் சார் 2 பேரும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். அன்புமணி கூட்டம் முடிஞ்ச உடனே கிளம்புடா வெளியே கிளம்புடா அப்படின்னு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க 2 பேரும். என்னங்கடா காலையில தான் 2 பேருக்கு நெஞ்சு வெளியே, அதுக்குள்ள டிஸ்சார்ஜா? கண்ணு முன்னாடி ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பாஜக முருகன் மாநாடு மதுரையில வந்து எப்படியாவது சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்த போறாங்க. சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்றமாக மாற்ற போறாங்க. எந்த இடத்துல சிக்கந்தர் மலைன்னு இருக்கு, நீ அதை எப்படி திருப்பரங்குன்றம்னு மாத்த போற? ஒண்ணு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும், இல்லைன்னா ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும். இந்த 2ல எதிரையுமே வந்து சிக்கந்தர் மலைன்னு இல்ல. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து திருப்பரங்குன்றமா தான் இருக்கு, சிக்கந்தர் தர்கா மேல இருக்கு. ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல திருப்பரங்குன்றமா தான் இருக்கு, சிக்கந்தர் தர்கா மேல இருக்கு. இவங்களுக்குலாம் என்ன தெரியல அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல கோயில் முதல்ல அடிவாரத்துல இருக்குன்றதே இவங்களுக்கு தெரியாது. கீழ இருந்து தோண்டினாதான் அது வந்து குடைவரை கோயில், மேல இருந்து தோண்டினா அதுக்கு பேரு பள்ளத்தாக்கு. கோயில் கீழே இருக்கு, மேல ஒரு பக்கம் தர்கா இருக்கு, இன்னொரு பக்கம் காசி விஸ்வநாதர் சன்னதி. காசி விஸ்வநாதர் கோயில் அங்க இருக்குன்றது பல பேருக்கு தெரியாது. சிக்கந்தர் தர்கா உண்மையிலேயே வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அங்க போவாங்க, கந்தூரி கொடுப்பாங்க, வேண்டிக்குவாங்க. இந்துக்கள தான் பெரும்பான்மையா அங்க போறது. இதெல்லாம் யாருக்கும் பிரச்சனையா இல்லை, இவங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு.
முருகனை காப்பாற்ற போகிறோம். பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றதை விட இப்ப அறநிலையத்துறை ஒரு முருகன் மாநாடு நடத்தியது. ஒரு பக்கம் பகுத்தறிவாளர்களுடைய விமர்சனம், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு வகுத்தறிச்சல். இது நம்ம நடத்த வேண்டியதாச்சே, இது இவங்க நடத்திட்டாங்களே, நம்ம கையில இருந்த ஒரே டயரையும் பஞ்சர் ஆக்கிட்டாங்களே, இப்ப இந்த டயரை எப்படி பஞ்சர் ஓட்டுறது, எப்படி காத்தடிக்கிறதுன்னு தெரியாம முருகனிடமிருந்து வேல் கடன் வாங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த வேலை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே எல்முருகன் சுற்றினார். சுற்றியவருக்கு தலை சுற்றி கீழே விழுந்ததுதான் மிச்சமே தவிர எல்முருகனாலேயே தேர்தலில் ஜெயிக்க முடியல, மற்றவங்க தான் ஜெயிக்க முடிந்தது. அப்போ உங்களுடைய வேல் அரசியல் என்பது என்னென்னலாம் பண்ணாங்க. அமித்ஷா வந்தார் அப்படின்னா கூட்டத்தை முடிக்கும் போது ஜெய்ஹிந்த் சொல்லி முடிக்கிறது வழக்கம். தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்றது. உன்னால திருப்பரங்குன்றம்ன்ற வார்த்தையவே பேப்பரை பார்த்தும் உருப்படியா படிக்க முடியல. சரி, திருப்பரங்குன்றமாவது கஷ்டமான வார்த்தை. இது ஏதாவது புரியுதா? முத்துராமலிங்க தேவர், இது நவுன், இதை உச்சரிக்க தெரியணும்ல. முத்து காமன் நேம், ராம் காமன் நேம், லிங்கம் காமன் நேம். முத்து ராம் லிங்கம்னாவது சொல்லியிருக்கலாம். முத்துரா முடியல, மித்ரோன் மாதிரி இருக்குது முத்துராம் அப்படின்றது. முத்துராமலிங்கம்ன்ற வார்த்தையே சொல்ல தெரியாத உனக்கு மதுரையில் மேடை எதற்குன்ற கேள்வியை நான் கேட்கல, முத்துராமலிங்க தேவருடைய ஆதரவாளர்கள் கேட்பாங்கல்ல. முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த மண்ணு தானே அது. அவர் எதுக்காக திருநெல்வேலியில் போய் குடியிருந்தாரு? திருப்பரங்குன்ற மலையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அவர் பார்க்கும்போது மேல சிக்கந்தர் தர்காவும் தெரிஞ்சுல, அவருக்கு அது பிரச்சனையா இல்ல, உனக்கு மட்டும் ஏன் பிரச்சனையா இருக்கு? அப்ப முத்துராமலிங்க தேவருக்கே பிரச்சனையா இல்லாத சிக்கந்தர் தர்கா காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கு பிரச்சனையா இருக்குன்னா பிரச்சனை முருகனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் தானே தவிர முருகனுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாமானிய தமிழனுக்கும் அல்ல. இந்த பிரச்சனையை தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை போல மாற்றி தமிழர்களை எப்படியாவது மதவாத கலவரத்திற்குள் ஈடுபடுத்தி விட வேண்டும் என்பது இவர்களுடைய செயல் திட்டம். தமிழ்நாடு அதற்கு ஒத்துழைக்காது. கூடுதலாக இது வெறுமன அரசு பொறுப்பு மட்டுமல்ல, மக்களுடைய பொறுப்பு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர உணர்வை கெடுக்க ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அதை கவர்மெண்ட் தான் தீக்கணும்னு அவசியம் இல்லை. யாரா நீ என்னோட உறவை கெடுக்க வர்றேன், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒரு கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம் இருக்கிறது. அதை உணர்த்துகின்ற வகையில் நேற்று மதநலக்க பேரணி ஒன்று நடைபெற்றது. அது ஒரு பெரிய வெற்றி. அங்கு இயற்கையாக அவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறார்கள். பாஜக அதிமுக ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப திமுக இருந்து சில கட்சிகள்லாம் வரும். அவர் எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. திமுக தவிர எல்லா கட்சியுமே வச்சு ஒரு விமான கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றாங்க. ஏன் திமுக தவிர இல்லைன்னா திமுக போகாது, வேற திமுக போகாது, எந்த காலத்திலும் போகாது. கூப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து விழுகிற அடி வேற மாதிரி இருக்குன்றதுனால கூப்பிடுறது இல்லை. இல்லைன்னா அவங்க அதையும் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி உடையணும், இது ஒரு வகுத்தறிச்சல் தான். நீங்க எல்லா வீட்லயும் ஒரு குடும்பம் நல்லா வளருதுன்னு வைங்களேன், வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒண்ணு விட்ட மாமா ஒருத்தர் இருப்பான், வகுத்தறிச்சல் பிடிச்ச சித்தப்பா ஒண்ணு விட்ட சித்தப்பா ஒருத்தர் இருப்பான். எல்லா சித்தப்பாக்கள் இல்லை, வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒருத்தர் இருப்பான். அந்த வகுத்தறிச்சல் பிடிச்ச ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி என்னடா 9 வருஷமா ஒன்னா சுத்துறாங்க. ஒரு தடவை பிரிஞ்சு நிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சு நிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அப்பயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். இது என்ன லாஜிக் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு எடப்பாடி கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறார். அதுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். பொதுவா அறிவாலயத்து வாசலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அறிவாலயம் ஒரு ஓப்பனான இடம். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டி எங்க போறீங்கன்னு கூட கேட்க மாட்டாரு. எங்க போவாங்க, உள்ள போனா உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பின்னாடி போய் கலைஞர் கருவூலத்தை சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. இது 2 தான். அப்புறம் உள்ள போய் அப்படி நீங்க அந்த பக்கம் வெளியே போகலாம். இன்னொரு கேட் இருக்கு. இப்ப இப்படி அறிவாலயத்திற்கு யார் வேண்டாலும் போகலாம். இந்த யார் வேண்டுமானாலும் அறிவாலயம் போகலாம் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமியும் கிளம்பி அறிவாலய வாசல் நின்று ஐயா யாராவது கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் மாட்டி இருக்கிறார். இந்த கூட்டணியை உடைப்பதற்கு என்னென்னவோ முயற்சி செய்தார்கள். ஆனா நம்பர் ஆஃப் சீட்டை வச்சு இந்த கூட்டணியை உடைக்க முடியும்னு எடப்பாடி நம்புகிறார் என்றால் அவரை விட பெரிய முட்டாள் தமிழ்நாட்டு அரசியல் இருக்க முடியாது. ஏன்னா சண்முகமாக இருக்கட்டும், திருமாவளவனர்களா இருக்கட்டும், 2 பேரும் சொல்றதுலையுமே அதிக இடம் கேட்பீங்களா? ஆமா கேட்போம். கொடுக்கலன்னா அதே கூட்டணியில தான் இருப்போம். இது தலைமைக்கு நடக்கிற உரையாடல். கூட்டணின்னு இருந்தா 2 பேரும் சீட்டு எவ்வளவு வேணும், எவ்வளவு வாங்குறீங்கன்ற பேச்சு இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னா அது கூட்டணியே கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடையில போய் என்னங்க கடைக்கு போனோம்னா வியாபாரி உட்காந்து ரேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. கடைனா வியாபாரி ரேட்டு சொல்லத்தான் செய்வாரு. கூட்டணினா 4 சீட்டு கேட்க தான் செய்வாங்க. இதையெல்லாம் தாண்டி தானே இந்த கூட்டணி சஸ்டெயின் ஆயிருக்குது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், எல்லாவற்றையும் தாண்டி தானே இந்த கூட்டணி சஸ்டெயின் ஆயிருக்குது. அப்போ இந்த கூட்டணியுடைய சஸ்டெயினன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை எடப்பாடி புரிந்து கொண்டிருந்தால் 3 கார் மாதிரி
அதாவது இந்த 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ஒரு அரக்கனுக்கு உயிர் கிளியிடம் உயிர் இருந்ததுன்ற மாதிரி எடப்பாடிக்கு வந்து 32 மாநிலங்கள் தாண்டி அந்த பக்கம் அமித்ஷா கையில் உயிர் இருக்கிறது. 3 கார் மாதிரி அமித்ஷா போய் பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் பாஜகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு இதுல இருக்கிற யாராவது வருவாங்கன்னு காத்திருக்கிறார் என்றால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை. பாஜகவை கூட சேர்த்து கொண்ட பிறகும் கூட்டணிக்கு வருவார்கள் என்று அவர் நம்புகிறார் என்றால் பாஜக இதைவிட பெரிய துரோகி உலகத்தில் இருப்பாரா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. கட்டப்பா வந்து ஒரு தடவை தான் பாகுபலி சீனியரை மட்டும்தான் கத்தியால குத்தினார். பாகுபலி ஜூனியர் வரும்போது அவர் மனம் திருந்திட்டார். எடப்பாடி எப்படிப்பட்ட கட்டப்பா என்றால் எத்தனை பேர் வந்தாலும் பாகுபலி சீனியரா இருக்கட்டும், பாகுபலி ஜூனியரா இருக்கட்டும், பாகுபலி சப் ஜூனியரா இருக்கட்டும், யார் வந்தாலும் அவர் முதுகில் கத்தி எடுத்து குத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட இப்பெல்லாம் இந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சு. அதுல ஒரு கேம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் கத்தியோட நிற்பான், அப்படியே மிருகங்களா வரும், சதக் 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 சதக். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட வர்ற எல்லோருக்கும் கழுத்தை நோக்கி வெட்டு போடுவதில் வல்லவர். சசிகலாவுக்கு நடந்தது என்ன, டிடிவி தினகரனுக்கு நடந்தது என்ன, ஓ பன்னீர்செல்வத்துக்கு நடந்தது என்ன, பெங்களூரு புகழேந்திக்கு நடந்தது என்ன, கேசி பழனிசாமிக்கு நடந்தது என்ன, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு நடந்தது என்ன, இப்ப ராமநாதபுரத்துக்காரரு அன்வர் ராஜா அவர் சீனியர், அவருக்கு நடந்தது என்ன. உங்க கட்சிக்கு முஸ்லீம் ஓட்டே வரமாட்டேங்குதுன்றதுனாலதான் பாஜக விட்டு மதசார்பற்ற கூட்டணி வைப்போம்னு சொன்னீங்க. உருப்படியா இருந்த ஒரே ஒரு முஸ்லீம் பேசையும் கழுத்தறுத்து வெளியே துரத்த பாக்குறீங்களே, இது நியாயமா? இதே ட்ராக் ரெக்கார்ட்ல எடப்பாடி பாஜக கூட்டணியும் முதுகில் குத்துவார். ஆனால் அப்படி முதுகில் குத்துகின்ற நேரத்தில் இங்க நாமினேஷன்ல இருந்து எல்லாம் முடிஞ்சு திமுக கூட்டணி ஏற்கனவே ஆட்சி பிடிப்பது உறுதியாகி இருக்கும். அதனால எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்றதை அவரே குறைச்சிக்கிட்டாரு. ஜெயலலிதா அவனுடைய மரணத்திற்கு பிறகு 2 பேருக்கு தமிழ்நாட்டு அரசியல் முக்கியமான வாய்ப்பை கொடுத்தது. 3 பேர் சொல்லலாம். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் விலகி ஓடிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி. கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த 2 பேருக்கு முன்னாடி இருந்ததும் ஒரே சமூகம் தான். இந்த 2 பேருக்கு முன்னாடி இருந்ததும் ஒரே தமிழ்நாடு தான். இந்த 2 பேருக்கு முன்னாடி இருந்ததும் அதே மோடி தான். நீ கை குலுக்க போகிறாயா, ஓட ஓட விரட்ட போகிறாயா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆற தழுவி கொண்டார். ஏனென்றால் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு. அவருக்கு தெரியவில்லை, அவர் கட்டி பிடிக்கும் போதே முதுகுல டைம் பாம்பை கட்டி தான் அவர் அனுப்பி விட்டாங்க. அவர் முதுகை பார்ப்பதற்கு கண்ணாடி இல்லாத காரணத்தால் பின்னாடி கட்டியிருக்கிற டைம் பாம்பு அவருக்கு தெரியல. அது வெடிக்குது, ஒன்னொன்னா வெடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்குது. வெடிக்க ஒரு பக்கம் செங்கோட்டையன் செதறாரு, நாளைக்கு எஸ்பி வேலுமணி செதறுவார், தங்கமணி செதறுவார், எடப்பாடி தனித்து விடப்படுவார். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு பரிதாபகரமான நிலை எந்த தலைவருக்கும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுகின்ற வரை அமித்ஷாவின் கால்கள் எடப்பாடி தலையில் வைத்து மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தெளிவா பேசுறீங்க. இப்ப விஜய் யாரோட கூட்டணி போவாரு? அவருக்கு கூட யார் கூட்டணி வருவார்? இல்ல, அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாஜகவிடமிருந்து வெளியே வந்தால் உள்ள போய் சேர்ந்துடுறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார். ஏன்னா எலக்ட்ரலா சஸ்டெயின் ஆகணும். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட கூட சேர்ந்து ஒருவேளை ஜெயிச்சாலும் கூட அதுக்கு அடுத்து இம்மிடியேட்டா நம்ம காணாம போயிருமே, என்ன பண்றது அப்படின்றதும் தெரியாது. அப்போ அவர் வந்து லெட் அஸ் ஸ்டிக் டு தி அஜெண்டா. நமக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாலே நம்ம ஒட்டி வேலை பார்ப்போம். அஜெண்டா என்ன? சிறுபான்மையினர் வாக்குகளை பிரி, ஆதிதிராவிடர் வாக்குகளை பிரி, தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்கு வங்கிகளை 2-3ஆக சிதறடிக்கின்ற வேலையை பார். இந்த அஜெண்டாவில் நம்ம வேலை பார்ப்போம். மற்றபடி என்ன நடந்தாலும் அவருக்கு அதுல எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா இதனால அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் தான் தவிர எந்த லாஸும் கிடையாது. அவர் நல்லா மஜாவா ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் உம்முன்னு ஜம்முன்னு கம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதாவது அதிமுக என்று வந்தால் என்றும் பாஜக என்று வந்தால் கம் என்றும் இருக்கும் காரணத்தால் கட்சியை ஜம் என்று அவர் ஜாலியா நடத்துவாரு. தொண்டர்கள் தான் பாவம் என்ன ஆக போகிறார்கள் அப்படின்னு தெரியல. இப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் போக மாட்டாங்க, அவங்க தான் அடுத்ததும் ஆட்சிக்கு வருவாங்கிறதையும் சொல்றீங்க. ஆனா வந்து இத்தனை ஆண்டுகள் வரலாற்றுல, தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றுல திமுக தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சதே இல்லைங்கிற ஒரு ரெக்கார்டும் இருக்கு. அது இந்த வாட்டி இல்ல, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரே முதலமைச்சராக 2 முறை போட்டிட்டு ஜெயிக்கல சொல்ல. அப்படி பார்த்தாலும் கலைஞர் முதல்வராக இருந்துதான் அதற்கு பிறகு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. 2வது முறை வாய்ப்பை தவற விட்டதுல திமுக வந்து எந்த விதத்திலும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு தான் வருத்தப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் குறிப்பா 1996 இருந்து 2001 இடையில் நடந்த அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம் வந்து இந்தியாவுக்கே டிஃபைனிங் மூமெண்ட். எப்படின்னா, இந்தியா குளோபலைஸ் ஆயிடுச்சு. 90ல குளோபலைஸ் ஆகுது. அந்த குளோபலைசேஷனுடைய இம்பாக்டை நேரடியாக அனுபவிக்க தொடங்கிய காலகட்டம் 96. ஓபிசி ரிசர்வேஷன் அகில இந்திய அளவில் அமல்படுத்தப்பட்டு நேரடியாக அமலுக்கு வருவதை பார்க்க போகின்ற ஒரு 5 ஆண்டு. இந்திய அளவில் இந்த புதிய மாற்றங்கள்
சமூகத்தை எப்படி மாற்றி கொண்டிருக்கிறது, சாதிகளை கூர்மைப்படுத்தி இருக்கிறதா அல்லது சாதிகளை மழுங்கடித்து இருக்கிறதா அப்படின்றதையெல்லாம் அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த காலகட்டம். கலைஞர் அப்போ சொன்ன விஷயங்கள் ஏஎஸ் பன்னீர்செல்வம் தன்னுடைய கருணாநிதியை லைஃப் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த குளோபலைசேஷனை பற்றி கலைஞர் புரிந்து வைத்திருந்தது என்ன அப்படின்னா, இது சாதிகளை கூர்தீட்டி இருக்கிறது. அப்ப இதை ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த குளோபலைசேஷன்ல இனி எல்லாத்தையும் மார்க்கெட் டிசைட் பண்ணுன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை கலைஞர் பதிவு செய்தார். அதன் அடிப்படையில் தான் ஐடி பாலிசி அவர் டெவலப் பண்றாரு. அந்த ஐடி பாலிசியில பலனளிக்கின்ற வகையில் 96ல் வரப்போற கவர்மெண்ட் 97ல் ஐடி பாலிசி கொண்டு வர போகுது, 97ல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வர போகுது இப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எல்காட்டு திறக்கல. அவர் ஏற்கனவே திறந்திருந்தார். அதற்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கணினி வழி கல்வியை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி இருந்தார். அப்போ கணினி வழி கல்வி எல்லாம் சேர்ந்ததற்கு பிறகு அதனுடைய விளைச்சலாக இந்த ஐடி பாலிசியின் மூலமாக தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது. அப்போ உலகளாவிய போக்கோடு ஒரு தலைவர் இங்கு சிந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த உலகளாவிய போக்கில் உலகம் முழுக்க என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, விளிம்பு நிலை மக்கள் இன்னும் விளிம்புக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளிம்பு நிலையில் இருப்பவர்களை உள்ளே அள்ளி போடுறதுக்கான வேலையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தார்கள். அதை கலைஞர் செய்தார். அதை தொடர்ந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அப்படின்னா இன்னும் பெரிய மாற்றத்தை இந்த தமிழ்நாடு கண்டிருக்கும். அதை மிஸ் பண்ணதுதான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே தவிர அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் எதிர்க்கட்சியாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் எதிர்க்கட்சியாக இருந்து எம்ஜிஆர் அவர்களை பொருளாதார இடஒதுக்கீட்டை எப்படி பின்வாங்க வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எதிர்க்கட்சியாக இருந்து எம்ஜிஆர் ஓபிசி ரிசர்வேஷன் 30% 50% ஆக்க வைக்கிறது எப்படின்றது கலைஞருக்கு தெரியும். ஜெயலலிதாவாக இருந்தாலும் என்ன செய்தால் சங்கராச்சாரியாரை தூக்கி ஜெயலலிதா உள்ள வைப்பாங்கன்றதும் அவருக்கு தெரியும். அப்போ கலைஞர் எதிர்க்கட்சியாக இருந்து நிகழ்த்தி காட்டிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரே காரணத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாவுக்கு பிறகு யார் எதிர் திசையில் ஆட்சிக்கு வந்திருந்தாலும், கலைஞருக்கு எதிராக வந்திருந்தாலும் அவர்களுக்கு இவர் ஒரு காம்பஸ் மாதிரி, இதை பண்ணா நாளைக்கு அவர் என்ன சொல்லுவாருன்ற ஒரு யோசனை மண்டைக்குள்ள ஓடணும். அந்த ஓட்டம் தான் தமிழ்நாட்டின் திசைவெளியை தீர்மானித்தது. அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். அப்போ 2வது முறை வாய்ப்பை இழந்தது கடந்த காலம். ஆனால் இப்போது இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட அதே மாதிரியான பல்வேறு மாற்றங்கள். ஒரு அறிவு வளர்ச்சியை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவு வளர்ச்சி ரொம்ப சாதாரணமா இருந்ததில்லை. 70 வருஷமா நம்ம எதை செய்ய முடியாதுன்னு யோசிச்சோமோ 3-4 வருஷத்துல இப்போதைய முதலமைச்சர் யோசித்து திட்டமாக மாற்றுகிறார். அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர் கிளாட் தேர்வுல தமிழ்நாட்டிலேயே முதலிடம் வந்திருக்கிறார் அப்படின்னா இது சாதாரண மாற்றம் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதிதிராவிட குடும்பத்திலும் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர்ன்றது எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு ஆதிதிராவிடர் வீட்டிலும் ஒரு வழக்கறிஞர் உருவாகி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் கலைஞர். ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு அருந்ததியர் வீட்டிலும் ஒரு வழக்கறிஞர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கலைஞர். இதை நான் சொல்லலை, ஆதித்தமிழர் கட்சியை சேர்ந்த ஜக்கையன் உள்ளிட்டவர்கள் பேட்டியாகவே கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவங்க விரிவாக சொல்றாங்க. 2008ல் 6 பேர் அருந்ததியர் தேர்வான இடத்துல 2009ல் இந்த இடஒதுக்கீடு அருந்ததியருக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு 60 பேராக மாறுகிறார்கள். அதற்கு பிறகு 80 பேராக மாறுகிறார்கள். இது சாதாரணமான நம்பர் கிடையாது. இவ்வளவு வேலைகளை செய்து வைத்திருக்கிறார் கலைஞர். அதற்கு பிறகு இப்போதைய முதலமைச்சர். அருந்ததியர் மசோதாவை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தி பேசியவர் இப்போதைய முதல்வர் தான். அப்போ இந்த வேலைகளினுடைய விளைச்சல் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, முன்பு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவதற்கு வெளி இல்லாமல் இருந்தது. இப்போது இதை சொல்லுவதற்கு நிறைய இடம் வந்திருக்கிறது, நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், நிறைய கவனம் இதற்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கவனத்தின் ஊடாக ஒரு அரசியல் ரீதியான புரிதலையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற முயற்சி நடக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமானது. அதே நேரத்தில் அடிப்படையான தமிழர் இன உணர்வையும் அவர் கைவிட்டு விடவில்லை. கீழடியிலிருந்து எல்லா விஷயங்களையும் அவர் கவனம் செலுத்தியிருக்கிறார். ஒரு விஷயம், நலத்திட்டம் மட்டுமே ஒரு வெற்றியை கொண்டு சேர்த்து விடாது. எல்லா கணக்குகளும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த எல்லா கணக்கும் தெரிந்தவராக ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடியது. இதில் எந்த கணக்குமே தெரியாதவராக எடப்பாடி இருக்கிறார் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாபம். எப்போ டவுன் ஆனாலும் கலைஞர் தான் முதல் இன்ஸ்பிரேஷன். அவர் செஞ்ச பல விஷயங்களுக்கான ரெகக்னிஷன் அவருக்கு கொடுக்காமலே இருந்தாலும் கூட அவர் அதை செஞ்சார். இப்போ அவரை பொதுத் தலைவராக பேசுறதுல இந்த சமூகத்துக்கு தயக்கம் இருக்குன்னா தப்பு கலைஞர்கிட்ட இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்க சொல்லி இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அழுத்தம் கொடுத்தேன்றத எவ்வளவு தடித்தனமாக ஒருத்தரால் வெளிப்படையாக பேச முடியுது. அவரை ஒரு ஜனநாயகவாதி என்று வேற இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க.
நேரு தானே பேசினாரு, சிஎம் பேசினாரா? துணை முதலமைச்சரே பேசிட்டாலும் சிஎம் பேசினாரா? பாஜகவினுடைய அந்த மதவாதம் அடுத்த 5 வருஷத்துல துண்டக்கான துணியை காணணும் தலைவிரிச்சு ஓடி வந்ததுதான். இங்க இருக்கக்கூடிய விஜய் என்கின்ற நபர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்ன செய்திருக்கிறார்? அவர் மீது நடத்தப்பட்ட ஐடி ரைடுகளில் நிறைய பிடிச்சதா சொன்னாங்களே, என்ன பிடிச்சாங்க? அவங்கள கருத்தியலாக காயடிக்கின்ற வேலையைத்தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார்.